எல்லோருக்கும் வணக்கம். இது எனக்கு இன்றைக்கி வந்த ஆர்டர். நான் எப்படி செஞ்சேன்றது உங்களுக்கு அந்த வீடியோவில் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வெளியே வரணும், நீங்களும் ஓனாக உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு புது கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இடையில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றின வீடியோ போட போகிறதா சொல்லியிருந்தோம். நம்ம வீட்லேயே இருந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் நான் செய்யக்கூடிய பேக்கிங் பிஸ்னஸ்லேருந்து நிறைய ஐடியாஸும் நியூ ரெசிபீஸும் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் போட போகிறேன். அதுக்கு பின்னாடி வாய்ஸ் ஓவர் நம்ம அதை செய்கிறத கொடுக்கறதுக்கு பதில் நம்ம ஏன் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றின பிஸ்னஸ் நான் ஐடியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்ன பிஸ்னஸ், 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பிஸ்னஸ், சும்மா ஃபேக்காக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். இது நிஜமாகவே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதை நானே கெயின் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபோட மைண்ட் செட்ஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷனில் தான் வந்திருக்கேன் அப்படின்றதால. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு நம்மகிட்ட காசு கொடுத்துருந்தாலோ இல்லை நம்மக்கிட்டே ஏதாவது சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் கூட நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளால் ஏன் சம்பாதிக்க முடியல, நம்மளால் ஏன் மணி ஏர்ன் பண்ண முடியலன்ற கேள்வி கண்டிப்பாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்கிட்டேயும் இருக்கும். ஸோ அதுக்கான விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் ஃபர்ஸ்ட் என்னோடய பிஸ்னஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் கேக் பண்ணணுன்னா மேபி அதுக்கான நீட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வெளியே வாங்குற மாதிரி இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது 0 இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிஸ்கெட் பிஸ்னஸ். என்னடா பிஸ்கெட்ஸ் எதுக்கு அப்போ எதுவும் வாங்க வேண்டியது இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிஜமாக தாங்க, எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு, சர்க்கரை, உப்பு, நெய் இல்லைன்னா வெண்ணெய், உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம். ரொம்ப ஹைஜீனிக்காகவும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நீங்கள் கலக்காமல், இதுக்கு பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் எதுவுமே கலக்காமல் இந்த ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு ஹெல்த்தியாக பிஸ்கெட்ஸ் நீங்கள் செய்யலாம். நீங்கள் செஞ்சு உங்கள் நியர்பையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருக்காவது, உங்கள் பக்கத்தில் இருக்க யாருக்காச்சும் நீங்கள் கொடுத்து நீங்கள் அவங்களோட ரிவ்யூஸை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறதில்ல, வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்படுது அப்படின்னா யூடியூப்ஸில் நிறைய சேனல்ஸில் ரெசிபி போட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் ரெசிபிஸ் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தாராளமாக என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இதை எப்படி செய்கிறது, ரெசிபிஸ் நம்ம ஆன்லைன்லேருந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன், இல்லைனா நீங்கள் என்கிட்ட கேட்கலான்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி நம்ம கொடுக்கறது, மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கறது, சும்மா தட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் செய்யறதை ப்ரொஃபஷ்னலாக செய்யுங்க. இது எனக்கு வந்திருந்த இன்றைக்கோட ஆர்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க காம்பவுண்ட் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. என்னடா காம்பவுண்ட் சொல்கிறாங்களே, நீங்கள் பார்க்கலாம். உண்மைதான். ப்ரௌனிஸை 3 வெரைட்டிஸில் செய்கிறாங்க. அதாவது சாக்லேட்ஸே இல்லாமல் வெறுமா கொக்கோ பவுடர் மட்டும் போட்டு சாக்லேட் கேக் மாதிரி, ஆனால் அது கொஞ்சம் ப்ரௌனி மாதிரியான இன்னொன்று காம்பவுண்ட் வச்சு பண்ணுறது, இன்னொன்று கோவச்ச சாக்லேட்ஸ் வச்சு பண்ணுறது. அதாவது காம்பவுண்ட் அண்ட் சாக்லேட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கொக்கோ பட்டர் இருக்கிறத நம்ம சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம். கொக்கோ பட்டர் இல்லாமல் வெஜிடபிள் ஆயில், வெஜிடபிள் ஃபேட் வச்சு நம்ம செய்கிறத காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 மட்டும் தான் அதில் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு எதுவுமே அதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. இது 2 தான். என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் அந்த 2தோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி இருக்க இன்க்ரீடியன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு தரணும்னு நினச்சோன்னா நம்ம கோவச்ச சாக்லேட் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை நாங்கள் என்னைக்காச்சும் தான் சாப்பிடுவோம், சும்மா டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் 1 or 2 பீசஸ் தான் சாப்பிடுவோம், அவ்வளோ ஹை ப்ரைஸில் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் காம்பவுண்ட் ப்ரௌனிஸ் நீங்கள் வாங்கி தாராளமாக ட்ரை பண்ணலாம். நிறைய சேனல்ஸில் அதை சாக்லேட்னு சொல்லியும் ஃபேக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ அதை பற்றி பேச விரும்பலை. ஸோ இன்றைக்கி என்கிட்ட கேட்டிருந்தது நான் உங்ககிட்ட க்ளீன் இன்க்ரீடியன்ஸ் பற்றி சொல்லிட்டேன். அவங்க காம்பவுண்ட் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஜ்ஜி காம்பவுண்ட் ப்ரௌனியும் அது கூட அவங்க கீ பிஸ்கெட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம சேர்க்கல. ஃபஜ்ஜி ப்ரௌனி 3 days மட்டும் தான் ஷெல்ஃப் லைஃப். 3 daysக்கு மேலே அது நல்லா இருக்காது. என்னோட ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம நார்மலாக கேக்ஸ் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் ப்ரௌனிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் செட்டே ஆகாது. போத் ஆர் எனிமீஸ். ஸோ ப்ரௌனியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நார்மல் கடையில் கிடைக்கிற மாதிரியான கீ பிஸ்கெட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ மைதா, சுகர், சால்ட், ஏலக்காய் இதை மட்டுமே போட்டு நம்ம அவங்களுக்கான கீ பிஸ்கெட் செஞ்சுருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோட எண்டில் நான் அந்த கிளிப்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கடையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேம் டெக்ஸ்சரில் இருக்கும். பட் ஆனால் நம்ம கடையில் வாங்கக்கூடிய கீ பிஸ்கெட்ஸில் கீ கிடையாது, அதில் டால்டா தான் இருக்குது. இது நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே ரொம்ப கிளியராக தெரியும். அன்ஹைஜீனிக்காக இல்லை எந்த இன்க்ரீடியன்ஸுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக நம்ம வெளியே வாங்குறதுக்கு பதில் ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட நமக்கு என்ன இன்க்ரீடியன்ஸில் செஞ்சு வேணுமோ நம்ம தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு மேரேஜ் ஆகி 6 years ஆகுது. 2 கிட்ஸ் இருக்காங்க. ஆனாலும் எனக்குள்ளே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு.
நம்மளால் ஏன் சம்பாதிக்க முடியல, நம்மளால் ஏன் வேலைக்கு போக முடியல, நிறைய கொஷின்ஸ் எனக்குள்ளே இருந்தது. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸாக நீங்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நானும் இருந்தேன். இப்போ இந்த 2 இயர்ஸாக தான் நான் வெளியே வந்திருக்கேன். ஸோ அதை நான் நீங்களும் அந்த சுச்சுவேஷனில் இருக்க நீங்களும் வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரெசிபிஸ் தேவைப்படுச்சா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே உங்களுக்கான ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சொந்த காலில் நிற்கிறது தான் நமக்கான மரியாதையாக இருக்கும். நம்ம என்ன தான் வெளியே இருந்து நமக்கு பணம் கிடைச்சாலும் நாம் சம்பாதிக்கிறதுன்றதோட தனி சுகமே தனி. Please subscribe and support our channel. It will be very helpful for us. உங்களுக்கு எந்த விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் தேவைப்படுதுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நம்ம இடையில் பேக்கிங் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சென்ட் பண்ண பார்சல் எப்படி பேக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப நார்மலான ஒரு பாக்ஸை தான் பேக் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரியான பாக்ஸஸ் பக்கத்தில் இருக்க பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் வாங்கி ப்ராப்பராக அதே மாதிரி பேக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். பிக்சர்ஸ் நான் வீடியோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகும். அண்ட் நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக செய்யுங்க. அதில் நட்ஸோ ஃப்ரூட்ஸோ ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக, ஃப்ரூட்ஸாக என்ன சேர்க்க சொல்கிறாங்கலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த பிஸ்கெட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு திராட்சை வைக்கலாம், இல்லை பேரிச்சம்பழம் குட்டியாக சாப் பண்ணி வைக்கலாம், இல்லை வேர்க்கடலை வைக்கலாம், முந்திரி, பாதாம், பிஸ்தா, உங்கள்கிட்ட என்ன மாதிரியான நட்ஸ் இருக்கோ வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் தோணலாம் இவங்க ஏன் இந்த பிஸ்னஸை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாம்ஸ், யங் மாம்ஸ் எல்லாருமே எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே இல்லாமல் கில்ட் ஃப்ரீயாக ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை தான் அவங்களோட குழந்தைங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்க அது தொடர்பாக நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய நியூ மாம்ஸ்க்கோ இல்லை ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கோ கண்டிப்பாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தேவைப்படலாம். ஸோ நீங்கள் அதை மேக் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம கடைக்கு போய்ட்டு 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஹெல்த்தியாக மேக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை பிஸ்னஸாகவும் பண்ணலாம். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்து ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களை நம்மளே வளர்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.